ஹலோ வீவர்ஸ். கேரோலின் ஏஷல் போலவோ மேரி கியூரி போல நம் நாட்டுல பெயர் சொல்ற மாதிரி ஒரு பெண் விஞ்ஞானிகள் கூட வர முடியலையே, ஏன்? துணி துவைக்கிற சோப் அழுக்கை அகற்றுறதுக்கும் குளியல் சோப் அழுக்கை அகற்றத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளி அதிகமாகவும் வெப்பம் குறைவாகவும் உள்ளது. ஆனால் ஒரு அடுப்பில் எரியும் நெருப்பின் ஒளி குறைவாகவும் வெப்பம் அதிகமாகவும் உள்ளது. எப்படி? இப்படி விடைக்காணா கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா இது அனைத்தும் என்னுடைய கேள்விகள் இல்ல, ஆயிஷாவுடைய கேள்விகள். ஒரு 20 பக்க புத்தகம் உங்களை அழ வைத்து, சிந்திக்க வைத்து, இதயத்தை கணக்க வைக்க முடியுமா? இது அனைத்தையும் இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கும். நம் ஆயிஷா அதை செய்வாள். இது ஒரு குறுநாவல். ரா நடராசன் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு குறுநாவல். இவர் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியர். 50க்கும் மேற்பட்ட நூல்கள் இவர் எழுதியிருந்தாலும் ஆயிஷா நடராசன் என்றே அவர் அறியப்படுகிறார். 1985 இந்த புத்தகம் எழுதியிருந்தாலும் 1996 ஆண்டு கணையாழி இதழின் குறுநாவல் போட்டியில் முதல் பரிசு பெற்றவுடன் தான் வெளிச்சத்திற்கு வர முடிந்தது. அதன் பிறகு 1,00,000 பிரதிகளுக்கு மேல் விற்று தீர்ந்தது. 8க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. வாங்க, அப்படி இந்த 20 பக்கம் நமக்கு என்ன சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். மிஸ், எனக்கு ஒரு டவுட் அப்படி அடிக்கடி கேள்வி கேட்கிற மாணவர்களை எதிர்கேள்விகள் கேட்டு அமர்த்தி வைக்கும் சமுதாயத்துல நாம படிச்சு வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிற இடத்துல பல கேள்விகளும் அதற்கான தேடல்களோட வளைய வரும் 10ஆம் வகுப்பு மாணவிதான் நம் ஆயிஷா. இப்படி பதில் தெரியாத பல கேள்விகள் கேட்பதால் ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கிறாள் ஆயிஷா. பல ஆண்டுகளாக ஒரு வகுப்பில் ஒரு குறிப்பிட்ட பாடத்தையே தொடர்ந்து போதிக்கும் எல்லா ஆசிரியரை போல இந்த கதையை எழுதும் அறிவியல் ஆசிரியரும் இயந்திரம் போல வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ஆயிஷா காந்தம் பற்றி ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி அந்த ஆசிரியரை தாக்கும் வரையில் ஒரு சராசரி ஆசிரியரின் தன்மையை விடுத்து கற்றலும் தேடலும் எப்போதும் நம் வாழ்நாளில் ஒட்டி பிறந்தவை என்று நினைத்த தருணத்தை உருவாக்கி தந்தவள் ஆயிஷா. இந்த கேள்விகள் எல்லாம் எப்படி ஆயிஷாவுக்கு கேட்க தோன்றுகிறது என்று பார்த்தால் ஆயிஷா படிக்கும் புத்தகங்கள் அவ்வாறானவை. நியூட்டன் பற்றியும் பிராங்க்லின் பற்றியும் ட்ரூத் ஆஃப் மேக்னெட் அப்படின்னு அவளுடைய வாசிப்புகள் அனைத்தும் உலக விஞ்ஞானிகளை பற்றியதாக இருந்தது. அதை அவள் பப்ளிக் லைப்ரரியில இருந்து எடுத்து படிப்பதாக அவள் தன் ஆசிரியரிடம் கூறுகிறாள். இந்த புத்தகங்கள் ஏன் தமிழில் இல்லை என்று தன் ஆசிரியரிடம் ஆயிஷா கேட்டு அதற்கு தீர்வையும் அவளே சொல்லுகிறாள். அது என்னவென்றால், ஏன் டீச்சர், நீங்களே இதை தமிழ்ல மொழிபெயர்க்கலாமே என்று தன் ஆசிரியருக்கு கூட அன்பு கட்டளை போட தவறியதில்லை ஆயிஷா. இப்படியான ஆயிஷாவின் கேள்விகளும் அறிவுசார் தேடல்களும் பார்க்கும்போது ஆயிஷா அந்த ஆசிரியரை முழுவதும் கவர்ந்துவிட்டாள் என்றே சொல்லலாம். மாணவர்களுக்கு ஃபேவரட் டீச்சர் இருப்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இது போன்ற தன்னை கவர்ந்த மாணவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆயிஷா போல அறிவுத்தேடல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அவர்களே அந்த ஆசிரியர்களுக்கு இன்னும் மாணவத்தன்மை இருப்பதை வெளிக்கொணர்ந்து கொள்பவர்களாக இருப்பார்கள். இப்படியான ஆயிஷாவால் அந்த ஆசிரியரும் ஒரு புத்தக புழுவாக மாறி போகிறார். பாட புத்தகத்தில் மனப்பாடம் செய்து அதை அப்படியே இஸ்வாஸ் விடாமல் எழுதிய தலைமுறை நாம் தான். அதற்கு ஆயிஷா ஒரு விதிவிலக்கு. பாடம் குறித்து தனது புரிதலை தேர்வில் எழுதியதன் விளைவாக சொந்த சரக்குக்கு மார்க் இல்லை, நோட்ஸ்ல இருக்கிறத அப்படியே எழுது அப்படின்னு சொன்னதனால கெமிஸ்ட்ரி ஆசிரியரால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். 11ஆம் வகுப்பு மாணவர்களின் கணக்கு வீட்டு பாடத்தை 10ஆம் வகுப்பு ஆயிஷா எழுதியதைக் கண்ட ஆசிரியர் அவரை பாராட்டாமல் பெற்றோர் வரை புகார் செல்ல அப்போதுதான் தெரிகிறது ஆயிஷா தாய் தந்தை இல்லாத பெண் என்று. தன் சித்தியின் கண்டிப்பால் வளர்கிறாள். கார்டியன் என்று வந்த சித்தியும் அவளை திட்டுவிட்டு செல்கிறார். இப்படியான தனது அறிவு தாகத்திற்கு விடை கிடைக்காமல் அனைத்து ஆசிரியர்களிடத்தும் பிறம்படியை மட்டுமே பதிலாக பெறுகிறாள் ஆயிஷா. கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு தன் பணிச்சுமையை இன்னும் அதிகமாக்கும் ஒரு மாணவியை எந்த ஆசிரியருக்கு பிடிக்கும்? அதன் விளைவு ஒவ்வொரு வகுப்பிலும் மாறி மாறி அடிவாங்கி தன் ஆசிரியரிடம் துயரம் தோய்ந்த குரலில் ஆயிஷா கேட்கிறாள், டீச்சர், அடிச்சா வலிக்காம இருக்க ஏதாவது மருந்து இருக்கா என்று. ஏன் ஆயிஷா, உனக்கு மட்டும் இப்படி என்று மனது கேட்க துடிக்கிறது. ஆசிரியைக்கு ஆயிஷாவை பிடிக்கும் என்று தெரியும். ஆனால் ஆயிஷா தன் ஆசிரியர் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை காட்ட ஒரு தருணம் உள்ளது. அது என்னவென்றால், ஒரு நாள் ஆயிஷா தன் வீட்டிற்கு அவசரமாக செல்லும் பொழுது தன் சிறிய குறிப்பு நோட்டை விட்டுச் செல்கிறாள். அப்போதுதான் ஆயிஷாவின் மறுபக்கம் அந்த ஆசிரியர் காண்கிறார். அந்த நோட்டில் 4ஆம் பக்கத்தில் அந்த ஆசிரியரின் பெயரை 2 பக்கம் முழுக்க எழுதியிருக்கிறார். பிறகு சில பக்கங்கள் தாண்டி அவள் அங்கு எழுதியிருந்ததைக் கண்ட ஆசிரியை மூச்சையடைய செய்தது. ஆம், அவள் அதில் என் தாயார், என் முதல் ஆசிரியர், என் உயிர் என்று தன் இரத்தத்தில் எழுதியிருந்தாள் அந்த ஆசிரியரின் பெயரை.
அவள் கேட்ட கேள்விகளை காது கொடுத்து கேட்டதற்கு இப்படி அளப்பரிய அன்பை கொட்டிவிட்டாள் நம் ஆயிஷா. தனிமையில் இருப்பவர்கள் சொல்வதை கேட்க இரு செவிகள் இருப்பின் அது எத்தகைய விந்தையை ஏற்படுத்தும் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த சம்பவம். இப்படி அந்த ஆசிரியையிடம் எதை தேடினாள் அவள்? தன் தாயையா அல்லது தன் தந்தையையா? அடுத்து வந்த நாட்கள் சர் ஹாம்ப்ரி டேவியை பற்றியும் அவரது கண்டுபிடிப்பான அறுவை சிகிச்சையில் மரத்துப் போக பயன்படுத்தப்படும் நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் பற்றி வகுப்புகள் நடத்தப்பட்டன. ஆசிரியர்களிடம் தான் வாங்கும் அடி வலிக்காமல் மரத்துப் போக கெமிஸ்ட்ரி லேபில் அவள் நைட்ரஸ் ஆக்சைடுடன் அமிலத்தை கலந்து தன்மேலேயே பரிசோதனை செய்து பார்த்தாள். ஆனால் விளைவு விபரீதமானது. தன் ஒட்டுமொத்த ஆயுளையும் தொலைந்து மொத்தமாய் மரத்துப் போனது. ஒரு மேரி கியூரியையும் கேட்ரின் ஜோன்சனையும் நாம் இழந்துவிட்டோம். ஆம், இதுபோல் எத்தனை ஆயிஷாக்களை நாம் நம் கல்வி முறையால் இழந்திருக்கிறோம் என்று தெரியவில்லை. தன் விஞ்ஞான கனவுகளை நாள்தோறும் அடுப்பு நெருப்பில் போட்டு சாம்பலாக்கி வரும் எத்தனை ஆயிஷாக்கள் இந்த சமுதாயம் உருவாக்கியுள்ளது. ஆக இந்த புத்தகத்தை அனைத்து பெற்றோர்களும், குறிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் படிக்க வேண்டிய ஒன்று. படிப்பதோடு நிறுத்தாமல் இது அனைத்து மாணவ மாணவியரும் படிக்கச் செய்ய வேண்டிய ஒரு உன்னத புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த புத்தகம் நான் பல முறை படிச்சிருந்தாலும் ஒரு முறையும் எனக்கு கண்ணில் தண்ணி வர வச்ச புத்தகம் இந்த ஆயிஷா. ஆமா, என்ன ஆயிஷா? நம் ஆயிஷா, நம் எல்லோருக்குள்ளும் இருக்கும் ஆயிஷா. ஆயிஷா தன் ஆசிரியரிடம் கேட்ட கேள்வி. கெரோலின் ஏர்ஷல் போலவோ மேரி கியூரி போலவோ நம் நாட்டுல பெயர் சொல்ற மாதிரி ஒரு பெண் விஞ்ஞானி கூட வர முடியலையே, ஏன்? அதற்கு அந்த ஆசிரியர் கூறிய பதில், இக்கேள்விக்குரிய பதில் நான் சொல்ல தேவையில்லை. தங்கள் சொந்த வீடுகளில் இருண்ட சமையல் அறையில் அவர்கள் தேடிக்கொள்ளட்டும் என்று. ரொம்ப நல்ல புக். வெறும் 20 பேஜஸ் தான். டைம் கிடைக்கும் போது எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னே நான் சொல்லுவேன். திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ் அண்ட் சமரிஸ் போட்டுட்டு இருக்கேன். டைம் கிடைக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.